காலில் 2 காலிலையுமே எனக்கு சின்ன குப்பளம் மாதிரி வந்தது. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, இது வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1,20,000 ஆயிடுச்சு. நான் இது பணமாக எனக்கு கட்டி நான் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். என்னுடைய பேர் பத்மநாபன். எனக்கு வயது 40 வயது. நான் சென்னை துறைப்பாக்கத்தில் ஏழு நகர் என்ற ஊரில் இருக்கேன். என்னுடைய மனைவி பெயர் ரேவதி. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. ஒரு பெண் சோபனா, இன்னொருத்தங்க அரிணி. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நான் மாருதிராம் ரெட்டி, அவர் ஸ்டார் ஹெல்த்தில் எஸ்எம்மா வேலை பார்க்குறாரு. எஃப்ஹெச்ஓன்ற பாலிசியை மாருதிராம் ரெட்டி எங்கள் எஸ்எம்மா இருக்கிறவர் எனக்கு அவர் தான் பாலிசி எடுத்து கொடுத்துருக்காரு. 3 லட்ச ரூபா பாலிசி. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை கிளைம்ஸ் டோட்டலாக பண்ணியிருக்கீங்க அண்ட் எதுக்காக பண்ணீங்க? நான் இது வரைக்கும் அதில் 2 கிளைம் பண்ணியிருக்கேன். ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கிளைம் பண்ணேன். எனக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் காலில் 2 காலிலையுமே எனக்கு சின்ன குப்பளம் மாதிரி வந்தது. அந்த குப்பளம் நான் ஏதோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணேன். அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, இது வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, வேரிகோஸ் வெயின்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்க டாக்டர் எனக்கு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஃபஸ்ட் டைம் நான் அட்மிட் ஆகும்போது ட்ரீட்மெண்ட் 80,000 ஆயிடுச்சு. நான் அது ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான். ரெண்டாவது தடவை நான் சர்ஜரிக்காக அட்மிட் ஆகியிருந்தேன். 1,20,000 ஆயிடுச்சு. டோட்டல் நான் 8 days நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துட்டு வந்தேன். டோட்டல் அமௌண்ட் 2 lakhs எனக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 lakhs எனக்கு கிளைம் கொடுத்துருக்காங்க. என் ப்ரீமியமே 3 lakh, சம் இன்சூர்டே 3 lakhs தான். எனக்கு கிளைம் 2 தடவை பண்ணதுக்கு எனக்கு 2 lakhs ஃபுல் கவரேஜோட 2 lakhs எனக்கு கம்பெனி எனக்கு கொடுத்துருக்கு. கம்பெனி எனக்கு நல்ல பெனிஃபிட் தான். எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக அந்த கம்பெனி நல்லபடியாக தான் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இது எனக்கு ஸ்டார் ஹெல்த்து எனக்கு நல்ல விதமாக எனக்கு உதவி பண்ணியிருக்கு. எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்னுடைய ஃபேமிலிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நம்பி இருப்பேன். நான் ஸ்டார் ஹெல்த்தை நான் நம்பி இருக்கலாம். எனக்கு எப்பயுமே ஸ்டார் ஹெல்த்து நான் அந்த 2 கிளைமும் நான் 1 ரூபி கூட நான் எக்ஸஸாக நான் பே பண்ணலை. எல்லாமே கம்பெனியே எடுத்துக்கிச்சு. நான் கம்பெனியே பண்ணிச்சு. அந்த இதுவை ஸ்டார் ஹெல்த்து பெட்டர் கம்பெனி. உங்கள் கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு அட்மிட் ஆகும்போது எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. நல்லா என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே என்னை நல்லா கவனித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாகவே என்னை பார்க்கல. அவ்வளோ தூரத்துக்கு நல்லாவே பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டலில். ஏன்னா ஸ்டார் ஹெல்த்து எனக்கு இன்சூரன்ஸ் இருந்ததால் ஹாஸ்பிட்டலில் எனக்கு நல்ல மரியாதை பண்ணி ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு பேஷண்ட்டாகவே என்னை ட்ரீட் பண்ணலை. எனக்கு நல்லபடியாக பண்ணி எனக்கு நல்லா சர்ஜரி பண்ணி எனக்கு நல்லா அனுப்பி விட்டுருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே இருந்தால் மேனேஜ் பண்ணியிருப்பீங்களா? நான் இது பணமாக எனக்கு கட்டி நான் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் இன்சூரன்ஸு நான் போட்டதால் எனக்கு 2 lakhs யாரும் அவ்வளோ பணம் கம்பெனி விட்டு நான் என்னுடைய கை காசு போட்டு நான் பார்க்கணுன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஏன்னா என்னுடைய குடும்பம் ஒரு பின்தங்கிய குடும்பம். நான் ஸ்டார் ஹெல்த்து ஒரு இன்சூரன்ஸை நான் எடுத்ததால் எனக்கு நான் இதுக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்கணும்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டெடுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். உங்கள் ஹெல்த் இப்போது எப்படி இருக்கு? ஆமாம், எனக்கு இப்போது சரியாயிடுச்சு. இப்போது நான் நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் தான் என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக தான் இருக்கேன். இப்போது நான் வேலைக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக தான் இருக்கேன்.